ஒருநாள் சிபி சக்கரவர்த்தியின் அரசவையில் பயந்து நடுங்கிய ஒரு புறா பறந்து வந்து மன்னரின் மடியில் அடைக்கலம் புகுந்தது. அதே நேரத்தில் ஒரு பருந்து மன்னரிடம் வந்து, மன்னா, இந்த புறா என்னுடைய உணவு, இதை பிடித்துச் செல்ல எனக்கு உரிமை உள்ளது, இதை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டது. சிபி மன்னர் தர்ம சங்கடப்பட்டார். புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்த பின் அதை கைவிட மனமில்லை. அதே சமயம் பருந்தின் பசியை போக்க வேண்டிய கடமையும் இருந்தது. மன்னர் பருந்திடம், நான் உனக்கு இந்த புறாவின் எடைக்கு சமமான சதையை என் உடலிலிருந்து வெட்டித் தருகிறேன், நீ புறாவை விட்டுவிடு என்று கூறினார். பருந்து ஒப்புக்கொண்டது. மன்னர் ஒரு தராசை கொண்டு வரச் செய்து அதன் ஒரு தட்டில் புறாவை வைத்தார். மறுதட்டில் தன் உடலிலிருந்து சதையை வெட்டி போடத் தொடங்கினார். எவ்வளவு சதை வைத்தாலும் புறாவின் எடைக்கு ஈடாகவில்லை. கடைசியில் சிபி மன்னர் தானே சென்று அந்த தராசு தட்டில் ஏறினார். மன்னரின் ஈகையை கண்டதும் புறாவும் பருந்தும் மறைந்து தேவர்களாக உருமாறினார். அவர்கள், மன்னா, ஈகையை சோதிக்கவே நாங்கள் வந்தோம். பசியுடன் வந்த உயிருக்கு இரக்கம் காட்டி உமது உயிரையும் கொடுக்க துணிந்த தியாகம் பெரியது என்று வாழ்த்திச் சென்றனர். நீதி, தாத்துவம், உயிரிரக்கமே மிகச் சிறந்த அறம்.